என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நான் பண்ண இந்த லட்டு உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு லட்டு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக மோத்திச்சோர் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு கப்பு வந்து நான் கடலைப்பருப்பு 2 hours ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிருங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி கொரன்னு பருப்பெல்லாம் இல்லாமல் கிளறி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. நம்ம அரைச்சின்னு வந்ததை வந்து இதேமாரி கிள்ளி போட்டு எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன். இதோ இன்னொரு ஈடும் போட்டிருக்கேன். இதேமாரி இந்த மீதி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சிட்டேன். இப்போ வந்து இதால் வந்து 1 கப் சுகர் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துன்னு அவ்வளோ சுகர் போட்டிருக்கேன். கூடுதலாக குறைச்சலாம் உங்களுக்கு விருப்பம் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப்பு வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து கம்பி பதம் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்மளோட கம்பி பதம் வந்துடுது பாருங்கள், காட்டுறேன். கையிலையும் தொட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கரண்டிலேயே பார்த்தீங்கன்னா நீளமாக விழும். லாஸ்ட்டு ட்ரிப் வந்து நீளமாக விழும், தெரியுதா? இது வந்து கலர் பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சதை இதில் போட்டு கிளறிடலாம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்தமாரி ஒரு திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு நல்ல சூடு ஆற வரைக்கும் வெதன்னு சூடு கை பிடிக்கிற அளவுக்கு இதை மூடி வச்சிடலாம். இந்தமாரி நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நம்மளோட லட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுது. நல்லா அழகாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பூந்தி பொரித்து நம்ம பண்ணுவோமோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். மோத்திச்சோர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம பூந்தி பொரிக்கிற அளவுக்கு இது நான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபீல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.